சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளுக்கு இடையேயான போர் பதற்றம் மிக அதிக அளவில் அதிகரித்து வருகிறது. பல நண்பர்கள் சந்தேகத்தில் இருப்பீர்கள், இந்தியா பாகிஸ்தான் மீது தாக்குமா தாக்காதா? ஏனென்றால் இந்த தருணத்தை விட்டுவிட்டால் அடுத்து பாகிஸ்தான் மீது நாம் போர் எடுத்து வெற்றி பெறுவதற்கு காலதாமதமாகலாம். அந்த தருணத்தில் வெற்றி பெற முடியுமா என்ற சில சந்தேகங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. ஆகவே தற்போது நமது இந்திய இராணுவத்தின் முப்படைகளும் பாகிஸ்தானை தாக்குவதற்கு தயாராகி கொண்டு வரும் இந்த நிலையில் நமது இந்திய இராணுவம் தனது படைகளுக்கு தேவையான ஆயுதங்களை பிற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து கொண்டே இருக்கின்றன நண்பர்களே. ஏனென்றால் சற்று காலமாவதற்கு தாமதம் பாகிஸ்தான் ஏற்கனவே பயிற்சியளித்த தீவிரவாதிகளை ஒவ்வொரு இடமாக மாற்றி மாற்றி கொண்டு சென்று அவர்களை ஒழித்து வைத்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பின் தலைவர் அவர்களையும் யாருக்கும் தெரியாத இடத்தில் ஒழித்து வைத்து கொண்டு அவரது இடத்தையுமே அடிக்கடி மாற்றி வைத்து கொண்டே இருக்கின்றது. ஆகவே நமது பிரதமர் என்ன கருதுகிறார் என்றால், பாகிஸ்தான் மீது போர் தொடுக்கும் போது 2 அல்லது 3 நாட்களுக்குள் அந்த போர் முடிக்கப்பட வேண்டும். அந்த அளவுக்கு அதிகமான தாக்குதல் பாகிஸ்தானுக்கு கொடுத்து நாம் நினைத்த காரியங்களை முடித்து விட வேண்டும். பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை பிடிப்பதாக இருந்தாலோ அல்லது தீவிரவாதிகள் தங்கியிருக்கக்கூடிய இடங்களை கண்டறிந்து அவர்களை அழிக்கக்கூடியதாக இருந்தாலோ அல்லது எது நமக்கு தேவையோ அவற்றை அடைவதற்கு 2 அல்லது 3 நாட்களுக்குள் ஒரே அடியாக அடித்து பாகிஸ்தானை துவசம் செய்து விட வேண்டும் என்று நமது பிரதமர் அவர்கள் கருதுவதாக தெரிகிறது நண்பர்களே. ஆகவே நம்முடைய நாட்டின் இன்டெலிஜென்ஸ் அமைப்பும் பிற அமைப்புகளுமே பாகிஸ்தானை உற்று நோக்கி கவனித்து கொண்டு வருகின்றன. தீவிரவாதிகள் தற்போது எங்கு ஒளிந்து கொண்டு இருக்கின்றனர், பாகிஸ்தானின் இராணுவம் தனது படைகளை, தனது கப்பல்களை, தனது விமானங்களை எங்கெங்கு வைத்து கொண்டிருக்கிறது என்ற பல வகையான விவரங்களையும் சேகரித்து வந்து கொண்டே இருக்கின்றது நண்பர்களே. இதன் காரணமாகத்தான் நமது பிரைம் மினிஸ்டர் அவர்களை நேற்று ஆர்மி சீஃப் அவர்களும் இன்று நேவி சீஃப் அவர்களும் பிரதமர் இல்லத்தில் சென்று வேண்டிய தகவல்களை நமது பிரதமர் அவர்களுக்கு அவ்வப்போது கொடுத்து கொண்டிருக்கின்றன நண்பர்களே. ஆகவே நமது இராணுவத்தின் பலத்தை பெருக்குவதற்காக தற்போது ரஷ்யா நாட்டிலிருந்து இக்லா-எஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய வகை ஆயுதம் ஒன்றினை இந்தியா இறக்குமதி செய்துள்ளது. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக அந்த ஆயுதம் ரஷ்யாவிலிருந்து நமக்கு பெறப்பட்டு எமர்ஜென்சி அடிப்படையில் அந்த ஆயுதங்கள் சுமார் 260 கோடி ரூபாய்க்கு பெறப்பட்டு நமது எல்லையின் முற்பகுதியில் உள்ள போரிடுவதற்கு தயாராக உள்ள நமது இராணுவ வீரர்களுக்கு அவை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது நண்பர்களே. ஏற்கனவே 1989ஆம் ஆண்டே இந்த இக்லா என்ற சொல்லக்கூடிய மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்று கூறுவார்கள், மான்பாட் என்று கூறுவார்கள். இராணுவ வீரர்கள் தனது தோள்பட்டையில் வைத்துக்கொண்டு இந்த மிசைல் சிஸ்டத்தினை ஏவி மேலே வானில் வரக்கூடிய இலக்கையை அழிப்பதற்காக இந்த இக்லா என்று சொல்லக்கூடிய இந்த மிசைல் சிஸ்டம் பயன்படுகிறது நண்பர்களே. ஏற்கனவே 1980ஆம் ஆண்டு முதல் வாங்கப்பட்ட இந்த இக்லா வகை மிசைல்கள் தற்போது 30 வருடங்களுக்கு 35 வருடங்களுக்கு மேலாகிவிட்டதால் அவற்றை சரி செய்து தற்போது பயன்படுத்தும் வகையில் வேண்டிய ஏற்பாடுகளை நமது உள்நாட்டு நிறுவனமே செய்து வருகிறது. இருப்பினும் தற்போது போரில் உடனடியாக பயன்படுத்துவதற்காக பழைய இக்லா மிசைலை விட மிக சிறந்த திறன் வாய்ந்த மிசைலை தற்போது இந்தியா ரஷ்யாவிடமிருந்து பெற்று நமது இராணுவத்தின் எல்லை ஓரமாக உள்ள இராணுவர்களுக்கு வழங்கப்பட்டு அவர்களும் தற்போது தயார் நிலையில் உள்ள நண்பர்களே. இந்த இக்லா-எஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மேன்பேட் என்று சொல்லக்கூடிய மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்னவென்றால், இவற்றில் ஒரு மிசைல் ஒன்று உள்ளே இருக்கும். அவற்றை ஏவுவதற்காக தோள்பட்டையில் அந்த ஏவக்கூடிய லான்ச்சர் ஒன்றினையும் நமது இராணுவ வீரர்கள் தோள்பட்டையில் வைத்து கொண்டிருப்பார்கள். இந்த மிசைலானது எதிரில் வரக்கூடிய எதிரி நாட்டின் தாக்குதல் விமானங்கள், ட்ரோன்கள் மற்றும் எந்த வகையான எதிரியின் தாக்குதலாக இருந்தாலும் அவற்றை இங்கிருந்தே நாம் சுட்டு வீழ்த்த முடியும் நண்பர்களே. இவற்றில் இன்ஃப்ராரெட் சீக்கர் என்ற ஒரு சாதனம் இருக்கிறது இந்த இக்லா-எஸ் மிசைலில். இது என்ன செய்ய வேண்டும் என்றால், எதிர்நாட்டு விமானமோ அல்லது ட்ரோன்களோ பறந்து வரும் பொழுது அவற்றில் உள்ள என்ஜினின் ஹீட், விமானம் அல்லது ட்ரோனின் பாடியில் உள்ள ஹீட் வெளியேறப்படும். அந்த ஹீட்டானது ஒளியோடு கலந்து இன்ஃப்ராரெட் வேவ்ஸ் என்ற முறையில் வந்து கொண்டிருக்கும்.
இந்த இன்ஃப்ராரெட் வேவ்ஸ் எங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதனை இந்த மிசைல் செல்லும் போதே கண்டுபிடித்து விடும். அந்த அளவுக்கான அமைப்பு இந்த மிசைலில் உள்ளது நண்பர்களே. ஆகவே நாம் எவற்றை நோக்கி நாம் இந்த மிசைலை ஏவுகின்றோமோ அந்த மிசைல் குறிப்பாக ஏவப்பட வேண்டும் என்றதில்லை. அந்த இலக்கினை நோக்கி ஏவிட்டால் போதும். இந்த மிசைல் உள்ள இன்ஃப்ராரெட் என்ற அமைப்பானது அந்த இலக்கினை நோக்கி அந்த இலக்கு எங்கே சென்றாலும் இது விடாது, நேராக சென்று தாக்கி அதனை அழித்து விடும் நண்பர்கள். இரண்டாவதாக முக்கியமானது என்றால், ரேடார் மூலம் இந்த மிசைல் இயங்குவதாக இருந்தால் எதிர் நாட்டிலிருந்து வரக்கூடிய விமானம் அல்லது ட்ரோன்கள் இந்தவாறு வரக்கூடிய மிசைல் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது, இது நம்மை தாக்க வருகிறது என்பதனை அந்த எதிர்நாட்டின் விமானம் அல்லது ட்ரோன் கண்டுபிடித்து விடும். ஆனால் இது இன்ஃப்ராரெட் ஹோமிங் என்ற அடிப்படையில் இந்த மிசைல்ஸ் இலக்கினை நோக்கி சென்று கொண்டிருப்பதால் இவ்வாறு நம்மை தாக்க ஒரு எதிரி இலக்கு வருகிறது என்பதனை அந்த நாட்டு விமானம் அல்லது ட்ரோன்களால் கண்டுகொள்ள முடியாது. ஆகவே நிச்சயமாக சென்று தாக்கிவிடும் நண்பர்களே. சுமார் 6 கிலோமீட்டர் வரை வரக்கூடிய அந்த இலக்குகளை நாம் கண்டறிந்து நமது நாட்டு இராணுவ வீரர்கள் இந்த EGLA-S என்ற மிசைல் அமைப்பினை பயன்படுத்துவதன் மூலம் எதிரில் வரக்கூடிய எதிர் நாட்டின் பாகிஸ்தானின் விமானங்களை அல்லது ட்ரோன்களை நாம் சுட்டு வீழ்த்த முடியும் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் நமது உள்நாட்டிலேயே வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் SARADS என்று கூறுவார்கள், VSHORADS என்று கூறுவார்கள், வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்று அதையுமே நமது இந்தியா கண்டுபிடித்து அதையுமே தயார் செய்துள்ளது. ஆனால் இனியும் அது நமது இராணுவத்தில் சேர்க்கப்படவில்லை. ஆகவே உடனடியாக பயன்படுத்துவதற்காக இந்த EGLA-S என்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினை மிசைலை ஏவுகணையை நமது நாடு ரஷ்யாவிடமிருந்து வாங்கியுள்ளது நண்பர்களே. இது மட்டும் இல்லாமல் இண்டிஜினஸ் இன்டகிரேட்டட் ட்ரோன் டிடெக்ஷன் அண்ட் இன்டர்டிக்ஷன் சிஸ்டம் என்ற ஒரு அமைப்பு இருக்குது. இது தமிழ் அர்த்தம் என்னவென்றால், நமது இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஒருங்கிணைந்த ட்ரோன்களை கண்டுபிடித்தல் மற்றும் அவற்றை தடை செய்தல் என்ற அமைப்பு என்ற ஒரு அமைப்பானது நம்ம இந்தியாவில் உருவாக்கப்பட்டு அதுவும் எல்லையோரமாக நாம் தற்போது அதை செயல்படுத்தி வருகிறோம் நண்பர்களே. இந்த சிஸ்டம் என்ன செய்யும் என்றால், எதிர்நாடுகளிலிருந்து வரக்கூடிய ட்ரோன்கள் அல்லது விமானங்களை அவற்றை கண்டறிந்து அவற்றை ஜாம் செய்து அவற்றை ஏமாற்றி அவற்றை அழிக்கவும் கூடிய வகையில் இந்த இண்டிஜினஸ் இன்டகிரேட்டட் ட்ரோன் டிடெக்ஷன் அண்ட் இன்டர்டிக்ஷன் சிஸ்டம் என்ற இந்த அமைப்பானது செயல்படுகிறது. இதனோடு லேசர் ஆயுதங்களும் பயன்படுத்தப்படுகின்றன. இவை 8 கிலோமீட்டர் தொலைவில் வரக்கூடிய இந்த விமானங்கள் அல்லது ட்ரோன்களை அழித்து விடக்கூடிய அளவில் அந்த சிஸ்டமும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது நண்பர்களே. ஆகவே நமது இராணுவம் பாகிஸ்தானை ஒரேடியாக அடித்து அது அடுத்து தீவிரவாதத்தை வளர்க்கக்கூடாது, தீவிரவாதம் என்ற சொல்லியே அது மறந்துவிட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் நமது முப்படைகளும் செயல்பட உள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன நண்பர்களே. இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தினை இத்துடன் முடித்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இதுபோன்ற இராணுவத்தின் வளர்ச்சி, நாட்டின் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.